டியர்ஸ், வெல்கம் டு ஷேஸ்கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், வி ஆர் ஆல் டூயிங் குட். இந்த உலகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னே தெரிஞ்சிருக்கும். என்னடா எடுத்தோடனே ஒரே பையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்மளோட ஈது கலெக்ஷன் என்னன்னு தான் பார்க்க போகிறேன். அது பார்க்கறதுக்காக என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் ட்ரெஸ் என்னோட செகண்ட் சிஸ்டரோட ட்ரெஸ். ஸோ அவங்க இந்த வாட்டி ஒயிட் கலர், மோஸ்ட்லி ஒயிட் செலக்ட் பண்ண மாட்டா. பட் இந்த வாட்டி என்னமோ ஒயிட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்டை. ஸோ இந்த வாட்டி ஒயிட்டில் எடுத்தாங்க. அண்ட் ஷால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் போட்டு, ஸோ நல்லா ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஏக்கட் மாதிரி இருந்துச்சு. அதில் லைட்டாக டிக்லி ஒர்க்ஸ் மாதிரி தான். பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், சேம் டைமில் கொஞ்சம் ராயலாகவும் இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஆக்சுவலி எதுவுமே இந்த டைமில் அப்படி ஒன்றும் நியூ கலெக்ஷன்ஸ் இல்லை. தென் இந்த க்ரீன் என்னோடய ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ட்ரெஸ். அவங்க இந்த வாட்டி ஒரு பாலி காட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ அந்தமாரி கிளாத்தில் அவள் எடுத்திருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இவளுக்கு தான் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தேடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு செட்டே ஆகலை. ஒரு 2-3 ஷாப் பார்த்தோம். சரி, ஓகே அபாயம் வாங்கிப்போம், அதுக்கப்புறம் போய் பார்ப்போன்னு பார்த்தா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷாப்பில் தான் இவளுக்கு கிடச்சிச்சு. ஸோ மாதிரி க்ரீன், அதுலேயே ஆரஞ்ச் ப்ளூ மாதிரி ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே லேஸ் ஒர்க் பண்ணி, ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட ஸ்ட்ரெயிட் பேண்ட் அண்ட் ஷால் கூட இந்த கார்னர்ஸில் மணி ஒர்க் இருக்கும்னா, ஸோ அதே மாதிரி. தென் இப்போ பார்க்க போகிறது மம்மியோட ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் தான் மம்மிக்கு மட்டும் தான் ஆலியா கட் ட்ரெஸ் செட் ஆச்சு. அதுவும் காட்டனில் அது மாதிரி டிக்லி ஒர்க் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த ஒர்க்கில் காட்டனில் கிடச்சிச்சு. இது ஜஸ்ட் அவங்க ஆஃப்டர்நூன் குக்கிங் டைமில் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா சாரீ போட்டுலாம் ஒர்க் பண்ண முடியாது சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மாதிரி ட்ரிபிள் ஷேட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷால் சிம்பிளாக நார்மலாக நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஷால்லாம் மம்மிக்கு செட் ஆகாது, பட் அதில் இருந்துச்சு. அண்ட் பிளாஸோ நாங்கள் தனியாக எடுத்துக்கிட்டோம். அந்த ட்ரெஸ்க்கு ஜஸ்ட்டு ஷால் அண்ட் அதோட டாப் மட்டும் தான் இருந்துச்சு. பிளாஸோ பிளெயின் பிளாஸோவாக நாங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் லாஸ்ட்டு என்னோடய ட்ரெஸ் இது மாதிரி ஃப்ளோரலாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். ரொம்ப கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமே எல்லாம். கிராண்டாக எடுத்தால் அது அப்படியே இருக்கும். வெட்டிங்கு போட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், அப்படியே இருக்குது. ஆக்சுவலி இந்தமாரி ஷிஃபான் கிளாத்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல. ஸோ இது ரொம்ப வியர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரியே லாங் மேக்ஸி டைப் மாதிரி இது இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஹேண்ட் இருக்குது, 3/4 ஹேண்ட். அது நம்ம தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது இன்னும் நான் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலி டபுள் மைண்டடாக இருக்கேன், இது போடுவோமா இல்லை வேறு போடுவோமான்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஹை நெக் வித்து ஃபுல் ஹேண்ட் டாப். இது ஜஸ்ட் நம்ம ஜீனுக்கு வியர் பண்ணிக்கலாம். ஜெகின் இந்த மாதிரி பேண்ட்டுக்கு நம்ம வியர் பண்ணுறதுக்கு வெஸ்டர்னாக நல்லாயிருக்கும். ஸோ இது நான் என்னோட 2 சிஸ்டர்ஸ் சேமாக எடுத்தோம். இதுலேயே இன்னொரு கலர் இருந்துச்சு, க்ரீன் கலர். அதே என்னோட சிஸ்டர் சொன்னால் நீ எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒரு கலராக இருக்கும். பட் எனக்கு இந்த வயலட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் எடுத்துக்கிட்டாங்க. வயலட் நானும் என்னோட செகண்ட் சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம். அண்ட் செகண்ட் கேட்டகரி சாரீ. இந்த சாரீ மம்மிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியே ப்ரௌன், அதில் லீஃப் டிசைன் போட்டு. இந்த சாரீ ஒரு மாதிரியா ஐஸ் க்ரே மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே பார்த்த உடனே எடுத்துட்டோம். ரொம்ப இதில் டைம் வேஸ்ட் நாங்கள் பண்ணலை. ஏன்னா பார்த்து பிடிச்சிச்சா ஓகே எடுத்துருவோம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் ரேட் ரொம்ப ஹைஃபை அப்படிலாம் இல்லவே இல்லை. நார்மல் நம்ம கேஷுவலாக எடுக்கிற ரேட் தான். அண்ட் வியர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஹெவியாக இருக்காது, சாஃப்டாக. ஆக்சுவலி மம்மி சாரீஸை வியர் பண்ண மாட்டாங்க. வியர் பண்ணாலும் இந்த மாதிரி பூனம் சாரீஸ், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இது போட்டிருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இதான் மம்மியோட சாரீஸ். தென் என்னோடய சாரீ. நான் இந்த வாட்டி சாரீ எதுவுமே எடுக்கல. இந்த வாட்டின்னு இல்லை, எனக்கு சாரீன்னு எடுத்தது லாஸ்ட் என்னோடய வெட்டிங்க்கு தான். ஏன்னா நான் சாரீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவே எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் சுடி தான் போடுவேன், இல்லை வெஸ்டர்ன் டாப்ஸாக இருக்கட்டும், குர்த்திஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் வியர் பண்ணுவேன். இந்த சாரீ என்னோடய வெட்டிங்க்கு என்னோடய ஹப்பி வீட்டில் போட்டது. ஸோ நியூவாக இருந்துச்சு, நம்ம நியூ சாரீஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி சாரீ எடுத்துக்கல. ஸோ இந்த சாரீ தான் இது ப்ரேயருக்கு போடலான்னு என்னோடய ஹப்பி வாங்கி கொடுத்ததா. இதுக்கு முன்னே காட்டின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மம்மி வீட்டிலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தது.
இப்போ செகண்ட் பார்ட்டாக எங்களோட ஈத் அபாயா அண்ட் ஹிஜாப் கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த அபாயா வந்து மம்மிக்கு எடுத்தது. ஸோ ஆக்சுவலி இது நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வியர் பண்ணதுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இதை விட எனக்கு எடுத்த அபாயா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால இது மம்மி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இது மாதிரி கோட் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. பட் அட்டாச்சு தான். ஹேண்ட்லலாம் லைட்டாக பைப்பிங் ஒர்க் கொடுத்து மைல்டான ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டீசென்ட் லுக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹிஜாப் தான் அவங்க இதுக்கு போடுறதுக்காக வாங்கியிருந்தாங்க. ஒரு மாதிரியா ரப்பர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரப்பர் கிளாத் கம்ப்ளீட்லி இல்லை. தென் இந்த அபாயம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும். மேலே லைன் ஒர்க் கொடுத்து அண்ட் ஹேண்டு தான் இதில் அட்ராக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் ஒரு கண் எனக்கு இந்த அபாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இதேமாதிரி பார்த்தோம் ஓகே சேமாக இருக்கும். பட் ஒன் பீஸ் மட்டும் லக்கியாக இருக்கும்ல அந்த மாதிரி. உள்ளே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அபாயா போடுற மாதிரி தான் ஹேண்ட் இருந்துச்சு. மேலே வந்து ஒரு மாதிரி நெட்டடில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னமோ பட்டர்ஃப்ளை கிளாத் மாதிரி இருந்துச்சு. ஸோ வியர் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அரப் அபாயா மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து இந்த ஹிஜாப் எடுத்துக்கிட்டான். அந்த இதுக்கு ஒரு மாதிரி ட்ரிபிள் கலரில் வந்து சாஃப்ட்டு சாட்டின் இல்லை லைட்டு சாட்டின் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. இதுலேயே வந்து லைட் ஸ்டோன் கொடுத்து அண்ட் ஃப்ளவர் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் தேர்ட், இது என்னோட செகண்ட் சிஸ்டரோட அபாயா. அவங்களுக்கு வந்து கலர் அபாயா போட்டுக்க பிடிக்கும். ஸோ அவள் வந்து இந்த வாட்டி ப்ரௌன் கலரில் எடுத்திருந்தாங்க. இந்த அபாயா வந்து ஜூம் கிளாத், கீழே வந்து லைட் ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஃப்ரீல்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து லைட்டான ஸ்டோன் ஒர்க். நம்ம அபாயா ஜூம் அபாயாவில் மோஸ்ட்லி என்ன ஸ்டோன் ஒர்க் கொடுப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஹிஜாப் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க் பர்பிளாக 3 கலர் ஷேடட், அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் ஃப்ளவர் ஒர்க் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் சிஸ்டர் எடுத்து காமிச்சல. ஸோ சேம் மாடல் பட் டிசைன்ஸ்லாம் வேறு. ஸோ 2 பேருமே இந்த மாதிரி சேம் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலி இது என்னோட அபாயா. ஸோ என்னோட அபாயா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிளெயின் ஒர்க் தான். ஹேண்ட் வந்து ஃபிஷ் ஹேண்ட் மாதிரி இருக்கும்ல, ஃப்ரீல் வச்சு டபுள் லேயரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து மணி ஒர்க். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக பிளெயின் அண்ட் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மணி ஒர்க் கொடுத்து அது கீழே வந்து நெட்டடில் வந்து ஃப்ரீல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் டபுள் கிளாத்தில் இருந்து ஒரு நெட்டட் கிளாத் மாதிரி டபுள் கிளாத்தில் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோன்னே வியர் பண்ணுறதுக்கும் எனக்கு பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாடலில் என்கிட்ட இருக்குது. பட் இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஹிஜாப் வந்து பிங்க். இந்த கலர் நான் ஏன் எடுத்தேன்னா என்னோட டாட்டருக்கும் இந்த கலரில் தான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ட்ரெஸ் தான் என்னோட ஹிஜாபும் சேமாக இருக்கும்னு நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈதுக்கு நல்லபடியாக ஷாப்பிங் பண்ணியாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஈது அந்த டேக்கே நம்ம வந்தாச்சு. மேபி இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கி உங்களுக்கு ஈதாக இருக்கலாம், ஆர் மேபி டுமாரோ கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லோரும் ஈது கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்களா, என்னெல்லாம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லார் வீட்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நிறைய பர்க்கத்தை கொடுக்கணும், துவா செய்யுங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் டேடிக்காகவும் என்னோடய ஹப்பிக்காகவும் என்னோடய பிரதருக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் vlog என்ன வரப்போகுதுன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் ஸ்பெஷல் டே நம்மளோட ஈத் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈத் ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணுறோம், என்ன ஈதோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlog-ஆக இருக்கும். அதுக்காக வெயிட்டிங்லேயே இருங்க. நியூ மெம்பர் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒன் ஆஃப் மெம்பராக ஆயிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.